வணக்கம், வெல்கம் டு யூடியூப் சேனல். ஐ எம் கிருஷ்ணகுமார், Department of Mathematics. Up to last class, we have discussed CSAR Part B and Part C problems from Riemann integrals. So next, now watching this video, Polytechnic TRB previous year questions and solution from the real analysis topic in general. This video based only the problems are taken from important result and theorem, based on important result and theorem only. Okay, let us see. Next, after that, I am going to discuss to upload ODPD, ordinary differential equation and partial differential equation, and then alternative calculus of variation. So this is a plan. Next, I have to upload with support of viewers and subscribers. Okay, last class for you number Riemann integral, Riemann and Lebesgue, that is measurable. இதெல்லாம் சிஎஸ்சிஆரில் பார்ட் பி பார்ட் சி கொஷின்ஸை பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வர அந்த இம்பார்ட்டன்ட் தியரம் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எப்படி ஈஸியாக கொஷின் ஈஸியாக எப்படி அட்டன் பண்ணுறது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குற அந்த ரிசல்ட் அண்ட் தியரம்ஸ், ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு ஆல்ரெடி இதை படிச்சிருக்கோம். வி ஹவ் ஸ்டடி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்லேயே இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஜஸ்ட் நான் ரீகால் பண்ணி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு அப்புறம் நம்ம ஃபர்தராக என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோன்னா ஓடிபிடி, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அப்புறம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வீடியோ வந்து கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், ரெண்டுத்தும் ஆல்டர்னேட்டிவாக போடலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன்லி பாசிபிள் ஃபார் ஒன்லி, இது எப்படி என்னால் சாத்தியமாக இருக்க முடியுதுன்னா பிகாஸ் ஆஃப் சப்போர்ட் ஆஃப் வியூவர்ஸு, அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸுடைய சப்போர்ட்டு தான். ஸோ இதனால் எனக்கும் ஆக்சுவலாக உண்மையிலே எனக்கும் நாலேஜ் ஃபஸ்ட்டு நான் படிக்கிறேன், அதனால் இம்ப்ரூவ் ஆகுது. பிஃபோர் மோர் ஓவர் இது ரொம்ப மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப இது, அவங்க எப்படி ஜஸ்ட் இது ஒரு ஐடியா தான். இந்த நீங்கள் எப்படி படிக்கலாம், நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒன்று சின்ன ஒரு ஐடியா, தட்ஸ் ஆல். இதில் ஏதாவது நெகட்டிவ் விஷயம் இருந்தால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக வந்தால் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப், தட் இஸ் யுவர் விஷ். இப்போ பார்க்கலாம். The first question, let f is defined r cross f to r. We defined the function வந்து இது மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. That is function of two variables, the Cartesian product xy divided by x square plus y square if x cross y which is not equal to 0 cross 0. You know very well because denominator should not equal to 0. Then suppose if f cross y equal to 0 cross 0, then the function will be 0. The function இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த 4 ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், f is continuous and also continuous each variable separately. This function இது வந்து continuous and each variable separately. Then f is continuous but not continuous in each variable separately. So which is not possible, very clear. இங்கே நம்ம இந்த ஆப்ஷனை வந்து இது பண்ணிடலாம். ஏன்னா f வந்து கண்டினியூஸாக இருந்தால் ஈச் வேரியபிளையும் கண்டிப்பாக கண்டினியூஸாக தானே இருக்கணும், ரைட்? கரெக்டுங்களா? அதாவது வந்து எஃப் கண்டினியூஸ்னு சொல்லிட்டு எல்லா வேரியபிளையும் அது வந்து கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டே நம்ம வந்து என்ன பண்ணிடலான்னா ஒமிட் பண்ணிடலாம், பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் என்டையர்லி ராங். தேர்ட் ஆப்ஷன் வந்து எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் பட் கண்டினியூஸ் இன் ஈச் வேரியபிள் செப்பரேட்லி செக் பண்ணோம். இது ஆப்ஷன் தான் கரெக்டாக, பட் என்ன ரீசன் பார்ப்போம். Then f is neither continuous nor continuous in each variable separately. Okay, let us இது எப்படி சொல்யூஷன் பார்க்கலாம். We know that let mn be positive integers. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் நம்மளுக்கு. Then the limit x, y approaches to 0, 0 x power n into y power m divided by x square plus y square exist. If and only if this condition is very important, m plus n which is greater than 2, m plus அந்த ரெண்டு பவர் ரெண்டுத்தை ஆட் பண்ணால் விச் இஸ் greater than 2 விட அதிகமாக இருக்கும்.
So this is very important result. Please note on this. இந்த ரிசல்ட் வச்சு இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். Given. So this is a given function. So well known, the n value compare this 1 m compare பண்ணுறப்போ m value 1. So m plus n, that is 1 plus 1 2. 2 which is not greater than 2 because that is a equal one. நல்லா தெரியாது 2 equal 2 is the well known, but 2 is greater than 2 which is not possible. So f is not continuous according to this result only, that's all. So f is not continuous but continuous on each variable separately, that is yes is right, because here this is possible every value. Suppose 0 means 0, so in separate each variable separately continuous, but full-ஆ நம்ம அந்த டொமைன் பார்க்குறப்போ that is not continuous. Am I right? So option C is a correct option. Okay, fine. So next problem. So according to the theorem, we conclude option C, that is f is not continuous but continuous on each variable separately. Okay, fine. Second problem, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். மிஷர் தியரியில் கேட்டிருக்காங்க. எனி கவுண்டபிள் செட் in the real line as well known 0, that is discrete செட்டாக இருந்தாலே நம்மளுக்கு மெஷர் வந்து 0 தான் வரும். So it is an important result theorem. So any countable set in the real line has measure 0. So option D is the correct. Next third problem, choose a wrong statement. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. If a real function f is a measurable function, then for any alpha the set x such that f of x which is greater than or equal to alpha is not measurable. According to the theorem, நம்மளுக்கு தியரமே இருக்குது, ரிசல்ட் இது ஆக்சுவலாக இஸ் a measurable, not measurable கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ப்ராப்பராக இஸ் measurable, பட் given ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, not measurable. So we have to choose a wrong statement. So this is a wrong actually. Okay, so this option is correct. Option correct but statement is wrong. because அந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கு தான் நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த செட்டு கண்டிப்பாக வந்து மெஷரபிள். எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் ஆல்ஃபான்றது மெஷரபிள் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆல்ஃபான்றது நம்மளுக்கு மெஷரபிள் தான். இது வந்து டிஜி பாரா புக்லேயே மெஷர் தியரி புக்கில் தெளிவாக இந்த இது ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் மெஷரபிள். எஸ், இது ட்ரூ, பட் நம்மளை சூஸ் பண்ண சொல்ல ராங்கு. எனி ரியல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் மெஷரபிள். எஸ், திஸ் ஆல்சோ ட்ரூ. சார் வெல் நோன் தியரம். எனி ரியல் monotonic function is measurable. Yes, these three theorem are also true. இது wrong கிடையாது, everything is correct. Okay, next problem. Fourth one, let f be any real function defined on R and a be a measurable subset of R. So a என்ற measurable subset R எடுத்தது. Then f plus of x, the maximum of f of x comma 0, and f minus of x minus minimum of f of x comma 0. So this is the function defined like this. Okay, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. Then such that moreover அது எப்படி இருக்குன்னா f equal to f plus minus f minus if. So up to இது வரைக்கும் நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்குற given hypothesis. நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா இஃப் இன்டர்வல் ஓவர் ஏ எஃப் ப்ளஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அண்ட் ஓவர் எஃப் மைனஸ் டிஎக்ஸ் ஆல்சோ இன்ஃபினிட்டி. தென் வாட் அபவுட் எஃப் அன்டிஃபைன்டு, வெரி கிளியர், பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா. ஏன்னா இது இன்ஃபினிட்டியும் கொடுத்துட்டாங்க, இது இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, இட் இஸ் அன்டிஃபைன்ட் ஒன். இஸ் இட் ரைட்? இட் இஸ் ஏ அன்டிஃபைன்ட். So first option is wrong, second option is also wrong, third option is wrong. So fourth option is the correct option, that is undefined is a correct option. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமை நம்ம ஈஸியான 2 மார்க் எடுத்துடலாம் இதில். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், that is the last one, very interesting and mostly based on the theorems only. இந்த ஃபிஃப்த் கொஸ்டினில் தியரத்தை பேஸ் பண்ணியே கேட்டிருக்காங்க. இதனால் நம்ம நிறைய தேர்த்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
if f is continuous on the closed bounded interval. இது very important. f வந்து continuous-ஆக இருக்குது, closed-ஆகவும் இருக்குது, and bounded interval. Statement is very important. And if capital F of x equal to interval a to x f of t dt, where x varies from a to b, including a b also. Then f dash of x equal to f of x, comma, a less than or equal to x less than or equal to b is a statement of. இது வந்து என்ன தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெரி வெரி கிளியர்லி ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் த கால்குலஸ். இது ஆக்சுவலாக நம்ம இந்த தியரம் வேறு எதோட வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லை. தட் இஸ் செகண்ட் ஃபண்டமெண்டல் கால்குலஸ், செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். பிகாஸ் இது ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள், எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு பவுண்டட் இன்டர்வல். இந்த செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஓப்பன் இன்டர்வல். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் த கிவன். என்ன கொடுத்துருக்காங்க இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்டில், க்ளோஸ்டு பவுண்டட் இன்டர்வலில். இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஓப்பன் இன்டர்வல் any point and state that if f is here defined by the interval like this, then f dash of x equal to f of x. At each point in f dash of x is the derivative of f of x. So differ only here. கரெக்டுங்களா? இங்கே ஓப்பன் இன்டர்வல் வருதா, அது நம்மளுக்கு செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம். இது க்ளோஸ்டு பவுண்டட் இன்டர்வல் வந்தால் நம்மளுக்கு அது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம். ஓகேங்களா? தட் இஸ் இது இப்போ ஜஸ்ட்டும் இதை பார்த்தது செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். அப்போ ரிமைனிங் என்ன நம்ம செக் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட், அவ்வளோதான், கொஸ்டின் ஓவர். பட் இருந்தாலும் நம்ம ரிமைனிங் தட் இஸ் ஃபஸ்ட் மீன் வேல்யூ தியரம், செகண்ட் மீன் வேல்யூ தியரம் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட் மீன் வேல்யூ தியரம், இஃப் எஃப் இஸ் பவுண்டட் அண்ட் இன்டகிரபிள் இன் க்ளோஸ் இன்டர்வல் a, b, then there exists a number. எக்ஸாம்பிள் சி மியூன்னு எடுத்துக்கலாம். இந்த எடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் புக்கில் வந்து மியூன் கொடுத்துருந்தாங்க. ஸோ மியூன், அதர்வைஸ் சி, வாட் எவர் இட் இஸ், நம்பர் கான்ஸ்டன்ட் lying between the bounds of f such that interval a to b f of x dx equal to mu into b minus c. இதுதான் இது இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட், நோட் பண்ணி வச்சுங்க ப்ளீஸ். பிகாஸ் இது வந்து ஃபஸ்ட் மீன் வேல்யூ தியரம். எஃப் வந்து பவுண்டடாக இருக்கணும், இன்டகிரபிளாக இருக்கணும் இந்த க்ளோஸ் இன்டர்வலில். அப்படி இருந்தால் ஒரு நம்பர் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். தட் இஸ் த லைங் பிட்வீன் த பவுண்ட்ஸ், இந்த இதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த வேல்யூ வரும். எப்படி கிடைக்கும்னா such that interval a to b f of x dx equal to mu into b minus c. இது வந்து ஃபஸ்ட் மீன் வேல்யூ தியரம். இந்த மாதிரி ஃபஸ்ட் மீன் வேல்யூ தியரம் வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷனில் பார்க்கலாம். இது வந்து இன்டகரலில் வராது. ஃபஸ்ட் மீன் வேல்யூ தியரம் இன்டகரலில். சரிங்களா? ஸோ நம்ம அதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மீன் வேல்யூ தியரம். ஸோ this is the first mean value theorem, this is the second mean value theorem. If interval a to b f of x dx and f of c is a constant one, so that is independent of this integral. ஸோ இதை வெளியே கொண்டு போயிருக்காங்க. a to b g of x dx both exist, that is இந்த இன்டர்வலில் எக்ஸிஸ்ட் ஆகுது, இந்த இன்டர்வலில் எக்ஸிஸ்ட் ஆகுது. அண்ட் g is moreover இந்த g வந்து மொனோட்டானிக்னா நம்மளுக்கு தெரியும், ஒன்று எய்தர் இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங்காக இருக்கும் இன் க்ளோஸ் இன்டர்வல் a, b. தென் ஸோ இப்படிலாம் இருந்தால் தென் தேர் எக்ஸிஸ்ட் சின்ற ஒரு நம்பர் கிடைக்கும் இன் இந்த க்ளோஸ் இன்டர்வல் a, b. எப்படி இருக்குன்னா such that interval a to b f of x g of x, அதாவது இந்த ஃபங்க்ஷன் இன்ட்டு இந்த ஃபங்க்ஷன் interval a to b f of x into g of x dx which is equal to g of a, that is a constant one, integral a to c f of x dx plus this also g of b. This is independent of the interval c to b f of x dx. So this is the second mean value theorem. கரெக்டுங்களா? இப்போ சின்ற அந்த பாயிண்ட் வந்து இந்த க்ளோஸ்டு லைனில் ஏபி, இது நம்மளை டிஃப்ரெண்ட் இன்டர்வலே படிச்சிருக்கோம். இந்த மாதிரி ரெண்டு ஏ டு பின்னா அந்த இன்டர்வலில் வந்து ஏ டு சி, சி டு பின்னு எழுதலாம். ஸோ தட் இஸ் ஏ டு சி தென் சி டு பி. மோரோவர் திஸ் இஸ் அ தியரம். ஸோ ஜி ஆஃப் ஏ ஹியர் ஜி ஆஃப் பி. இந்த பாயிண்ட் ஏ இது பி. ஸோ வெரி ஈஸி டு ரிமெம்பர். ஸோ நம்ம தியரம்
ஸ்டேட்மெண்ட் டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் எந்த தியரம் கரெக்டு எந்த தியரம் ராங்ன்றதை நம்ம கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி ஆன்சர் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ this is the first mean value theorem. Please note on this is a second mean value theorem. Moreover, again telling this is a first fundamental theorem of calculus in integral. Next this is the second fundamental theorem of calculus. So thank you very much for watching the full video. நன்றி.